ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 4 பல் பூண்டு, ஒரு 25 பல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் இது கூட சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை 2, கிராம்பு 2, அதுக்கப்புறம் வரமிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க, காரத்துக்கு சேர்த்த மாதிரி. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள் இதெல்லாம் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் தனியாத்தூளும் கறி மசாலா தூளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாம் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் நாட்டுக்கோழியை எடுத்து நல்லா இந்த ஒரு பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோங்க இல்லையா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பச்சை வாசனை போகணுங்க. அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் தேவையான அளவு நம்மளுக்கு தண்ணி சேர்த்து, தண்ணி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. தேங்க்யூ.